ஹாய் ஆல். நான் ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். அதை வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இது ட்ரைபாட் தான். ரிங் லைட்டோடு சேர்த்து வாங்கியிருக்கிறேன். உள்ளேருந்து எடுத்தோன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம கேமராவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கிளிப்ஸ் இருக்கா, அந்த கிளிப்ஸை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இழுத்தோன்னா கீழே லென்த் ஆகும். அப்புறம் இதை லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோத்துக்கு இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி இழுத்துக்கலாம். கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு ரிங் லைட் மாட்டி யூஸ் பண்ணேன். சொல்கிறேன் என்னாச்சுன்னு. கீழே வந்து இவ்வளோதான் ஹைட்டு. இந்த 3 கிளிப்பு இருக்கிறது வர எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம இதை புல் பண்ணிக்கலாம். டப்புன்னு விழுந்துடுதா, அதுக்கு தான் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்துட்டு நம்ம டைட் பண்ணோம்னா அது நிற்கும் ஸ்டிஃபாக. இப்போ நின்றுச்சா. இனிமேல் இந்த லிவர் மாதிரி கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி டைரெக்ஷனில் இதை மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் தான் இப்படி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வருதா, இதில் பின்னாடி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. இதில் தான் நம்ம வந்துட்டு மொபைல் ஹோல்டரை வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக மாட்டி யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு மொபைல் ஹோல்டர் தனியாக மாட்டிக்கலாம். இது ஒன்று, இதுவும் ஒரு ஹோல்டர் தான். இதில் வந்துட்டு இந்த ஹோல் இருக்கா, இதை வந்துட்டு இந்த ஸ்க்ரூவில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுனா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அம்மா நின்னுமா, விழுந்துடாதம்மா விழுந்துடாதம்மா. இப்போ மாட்டியாச்சு. இதை வந்துட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம மொபைல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட் பொசிஷனில் வேணுமா இல்லை இந்த சைடு வேணுமா அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் இது எப்படி திருப்பிக்கலாம் எப்படினாலும். அப்புறம் இது வந்துட்டு இவ்வளோ தான். இதோட யூஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம ரிங் லைட் மாட்டலாம். ரிங் லைட்டுக்கு வந்துட்டு இதை கழட்டிடணும். அதுக்கு தனி செட்டப் இருக்குது. இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இது எடுத்தாச்சா. இது ஒரு ரிங் லைட். பாருங்க, இதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ இது வந்துட்டு இதை இங்கே லூஸ் பண்ணோன்னா இது நல்லா டான்ஸ் ஆடும். இதை வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டணும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டிஃபாக வச்சு இப்படி லாக் பண்ணிடலாம். மாட்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்குது.
இப்போது இந்த ரிங் லைட்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி இருக்குதா, இந்த இடத்துல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி அங்கே இங்கேயும் நல்லா வளையும். இதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு புஷ் பண்ணோன்னா உள்ளே போயிடும். சரியா? அப்புறமா இது மேலே தான் நம்ம வந்துட்டு இந்த ரிங் லைட்டுக்கு நடுவில் தான் இந்த ஹோல்டரை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது இதில் இருக்கு, இதில் ஒன்று இருக்குது, இதை கழட்டிடலாம். லைட்டை லூஸ் பண்ணிவிட்டு, அம்மா அமைதியாக இருமா. இது வந்துட்டு ஏதோ ஒரு முட்டு மாதிரி இருக்குது, இது உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ ஆட்ரா. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அப்போ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இதை எப்படினாலும் வளைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இதை எடுத்து இதில் போட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரூ நம்ம அப்பவே தனியாக ஒரு ஹோல்டரில் இது பண்ணோம்ல, அதில் இதை மாட்டிக்கலாம். இப்போ இதில் எப்படி லொலன்னு இருக்குது, இது ஸ்டிஃபாக எப்படி வேணுமோ வச்சுட்டு லாக் பண்ணி விட்ருங்க. இந்த இதை இங்கே ஒன்று இருக்கா, வரேம்மா எப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சா? அது கொஞ்சம் கீழே இருக்குனால தான் கேமராவில் தெரியும் எப்படி இருக்குன்னு. மாட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு இதில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த லைட்டு வந்துட்டு பவர் கம்மியாகிறதுக்கு மைனஸு, கூட்டுறதுக்கு ப்ளஸ்ஸு. அப்புறம் இதில் வந்துட்டு 3 ஷேடு இருக்குது. வார்ம் லைட் இருக்குது, ப்ளூ லைட் இருக்குது, நார்மல் லைட் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கிறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த யூஎஸ்பி கேபிள், இது வந்து நம்ம சார்ஜரோட ஹெட்டரில் மாட்டிட்டு நம்ம சுவிட்ச் அதை ப்ளக்கில் போட்டு சுவிட்ச் போட்டோன்னா, சுவிட்ச் போட்டு இங்கே ஆன் பண்ணோன்னா இப்போ இது ஒர்க் ஆகும். போட்டு காட்டுறேன். சரிவா? இப்போ இங்கே போட்டாச்சு, சுவிட்ச் போட்டேன். சுவிட்ச் போட்டோன்னே இங்கே வந்துட்டு லைட் எரியுது. உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ்அப் தெரியுதா தெரில. ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகுதா. இது வந்துட்டு எல்லோ ஷேடாக இருக்குது இந்த லைட்டு. இது லைட்டாக கம்மி பண்ணணும்னா பவரு மைனஸ் பண்ணுறேன். இப்போ நான் கம்மியாகுது தெரியுதா, நல்லா கம்மியாகுது பாருங்கள். இப்போ இதை அதிகமாக்கலாம். இப்போ ஃபுல்லாக அதிகமாக்கிக்கலாம். ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் வேறு லைட்டுக்கு. இது ப்ளூ ஷேடாக இருக்குது. ப்ளூவை தான் நம்ம நார்மலாக நம்ம வீட்டிலலாம் டியூப் லைட்லாம் இருக்குமே, அந்த லைட்டு தான் இது. இது வந்துட்டு எல்லோ லைட்டு. இது வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி டிம் லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி 3 ஷேடு இருக்குது இதில். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய் சொல்லு. தம்பி பாய் சொல்லு. பாய் பாய்.